அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். படித்ததில் பிடித்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி. உண்மை இதுதாங்க. ஆனால் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள தான் நம் மனது தடுக்கிறது. மூட்டைகளை உதறாமல் மூலவனை சுமக்க முடியாது. எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? உண்மையான வார்த்தை. கோயில் வாசலில் உள்ள பெட்டி கடையில் பக்தி பழமாக உட்கார்ந்திருப்பார் ஒருவர். அவர், எனக்கு ஆசையே இல்லை, பந்தங்களிலிருந்து விடுபட நினைக்கிறேன், இன்னும் அதற்கான வேலை வரவில்லை என்றபடியே இருப்பார். ஒரு நாள் கோயிலுக்கு வந்த சந்நியாசியிடம் இதையே சொல்லி புலம்பினார் அந்த சாமி. இதை கேட்டதும், நீ சரின்னு சொன்னால் இப்போவே உன்னை அழைச்சிக்கிட்டு போயிடுறேன், என்ன சொல்கிற என்று கேட்டார் சன்னியாசி அந்த ஆசாமியிடம். நானும் இதைத்தான் நினச்சேன். ஆனால் வீட்டில் விவரம் தெரியாத வயசில் பிள்ளைங்க இருக்கிறப்ப எப்படி விட்டுட்டு போகிறது தான் ஒரு யோசனை. அவங்களுக்கு கல்யாண காட்சின்னு ஆயிட்டா அப்புறம் நிம்மதியாக கிளம்பிடலாம் என்றார் அந்த ஆசாமி. சிரித்தபடி கிளம்பி சென்றார் சன்னியாசி. ஆண்டுகள் ஓடின. ஒரு நாள் கோயிலுக்கு வந்தார் சன்னியாசி. அதே சன்னியாசி, அதே பெட்டிக்கடை, அதே ஆசாமி. எனக்கு ஆசையே இல்லை, பந்தங்களிலிருந்து விடுபட விரும்புகிறேன், ஆனால் இன்னும் அதற்கான வேலை வரவில்லை என்ற அதே புலம்பல். சன்னியாசி மெல்ல புன்னகைத்தபடி, சரி, இப்போவாது புறப்பட என்றார். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், பேர பிள்ளைகளை கண்ணால் பார்த்துட்டா என் கவலையெல்லாம் தீர்ந்துடும் என்று விவரித்தார் நம்ம ஆள். சில ஆண்டுகளுக்கு பிறகு சன்னியாசி வந்தார். எனக்கு ஆசையே இல்லை என வழக்கம்போல் குரல் கேட்டது. இப்போதாவது வருகிறாயா என்று கேட்டார் சன்னியாசி. கோர்ட்டில் கேஸு கிடக்கு, வழக்கு முடிஞ்சிட்டா வந்துடலாம் என்று பதிலுரைத்தார் ஆசாமி. வழக்கமான புன்னகையுடன் கிளம்பினார் சன்னியாசி. பல ஆண்டுகள் கடந்தன. மீண்டும் வந்தார் சன்னியாசி. ஆனால் அந்த கடையில் ஆசாமியை காணாம். கடையில் இருந்தவரிடம் நம்மவர் குறித்து விசாரித்தார் சன்னியாசி. கடையில் இருந்தவர், சாமி, எங்கள் அப்பா தான் அவர், எல்லா பந்தங்களையும் விட்டுட்டு உங்கள் கூட வந்துடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். போன வருஷம் ஒரு நாள் நெஞ்சு வலின்னாரு, பொட்டுன்னு போயிட்டார். அப்பா இந்நேரம் உயிரோடு இருந்திருந்தா நிச்சயம் உங்கள் கூட வந்திருப்பார் சாமி என்று கவலையுடன் சொன்னார் அந்த ஆசாமியின் மகன். இதை கேட்ட சன்னியாசி, உங்கள் அப்பா எங்கேயுமே போயிடல, இங்கே தான் இருக்கார், அதோ பார், அங்கே பார், அது என்ன அப்படின்னார் சன்னியாசி. அது நாய், இங்கே தான் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான்ப்பா உங்கள் அப்பா, இப்போ பாரு என்றவன் கையை தட்டினார். அந்த நாய் வாலாட்டியபடியே ஓடி வந்தது. நாயின் தலையை தட்டினார். உடனே அது, எனக்கு ஆசையே இல்லை என பேசத் தொடங்கியது. அடே, என்னோட வந்துடுறியா என்று சன்னியாசி கேட்டார். சாமி, ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன், பிள்ளைங்க அதை சரியாக காப்பாற்றுவாங்கன்னு தோணலை, கடையை சரியாக பூட்டாமல் போயிடுறாங்க, அதனால தான் நான் நாயாக பிறந்து காவல் காத்துக்கிட்டு கிடைக்கிறேன். இப்படி நாய் சொன்னதும் கடகடவன கககககன்னு என்று சிரித்தார் சன்னியாசி. பிறகு அவர் சொன்னார், அறியாமையில் சுகம் கண்டவர்களுக்கு ஆன்ம விடுதலை எப்படி கிடைக்கும்? இன்றைக்கு ஆலயங்களை தேடி போகின்ற அன்பர்கள் முதலில் அறியாமை என்ற சுகத்தில் இருந்து விடுபட வேண்டும். பிறகுதான் நாம் ஆன்மீக சுகத்தை அடையாளம் காண முடியும். உண்மைதானங்க. கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் போய் என்ன கேட்குறோம், ஐயோ அப்பா, 1 by 1 கிட்டத்தட்ட n நம்பர் ஆஃப் ஆசைகளை இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்குறோம். என்னைக்காவது ஒரு நாள், பகவானே நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அன்னைக்கு தாங்க நமக்கு விடிவே உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நல்லதே நினைப்போம், நன்மையே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.